துலாம் லக்னமும் தொழில் அமைப்பு. துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆவார். இவர் ஒரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்டவர். சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று குரு போன்ற சுபக்கிரக சேர்க்கையுடன் நட்பு கிரக வீடுகளில் அமையப்பெறுவாரேயானால் அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் கௌரவத்துடன் வாழக்கூடிய அற்புதமான அமைப்பு, தொழில் ரீதியாக கை நிறைய சம்பாதித்து சுக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் உண்டாகும். சந்திரன் ஜலகாரகன் என்பதால் அவர் துலாம் லக்னத்துக்கு 9, 12க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவானின் சேர்க்கை பெற்று 9 அல்லது 12இல் அமையப்பெறுவாரேயானால் அந்த யாதகர் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று தொழில் உத்தியோகம் செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் அந்நிய நாட்டவர்களால் அனுகூலங்களும் உண்டாகும். குரு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் பலமாக அமைய பெற்றிருந்தால் அரசு சார்ந்த பணிகளில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு சந்திரன் பலம் பெற்று சனி புதன் வீட்டில் இருந்தாலும் துலாம் லக்னத்துக்கு கேந்திர திரிகோணாதிபதியாகிய யோகக்காரகனாகிய சனி பலம் பெற்று அமைந்திருந்தாலும் அரசாங்க அதிகாரியாகவும் அரசு துறையில் பணிபுரிபவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டாகும். அதுபோல சந்திரனுக்கு நட்பு கிரகங்களாகிய சூரியனும் குருவும் பலம் பெற்று அமைந்தாலும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அமையும். துலாம் லக்னத்துக்கு ஜீவனஸ்தானத்தில் அந்த வீட்டு அதிபதியான சந்திரன் தனித்து ஆட்சி பெற்று பலமாக அமைந்திருந்தால் ஜல சம்பந்தப்பட்ட தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் தொழில் போன்றவற்றால் நல்ல லாபம் அமையும். மேலே குறிப்பிட்டது போல் சந்திரன் ஜலகாரகன் என்பதால் கடல் சார்ந்த துறைகளில் கூட பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சூரியன் செவ்வாய் 10இல் பலம் பெறுகின்ற போது அரசு துறைகளில் பணிபுரியும் அமைப்பு நல்ல நிர்வாகத்திறன் உண்டாகும். குரு 10இல் பலம் பெற்றிருந்தால் சிறந்த ஆலோசகராக விளங்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் ரீதியாக முன்னேற்றம், வாக்கால் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய யோகம், வக்கீல் பணி, ஆசிரியர் பணி போன்றவை உண்டாகும். சுக்கிரன் பலம் பெற்று உடன் சந்திரன் 10இல் அமைய பெற்றால் கலை, இசை, சினிமா துறை போன்றவற்றின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். சந்திரன் செவ்வாய் பலம் பெற்று 10இல் அமைய பெற்றால் பூமி மனை சம்பந்தப்பட்ட தொழில், அது மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டாகும். புதன் பலம் பெற்று 10இல் அமைந்து குரு பார்வை இருக்குமேயானால் கணக்கு, கம்ப்யூட்டர் இது போன்ற தொழில், வணிக தொடர்புடைய தொழில் சம்பாதிக்க முடியும். புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று 10இல் கேது சேர்க்கை பெற்றால் மருந்து, கெமிக்கல் தொடர்புடைய தொழில் வருமானம் ஊட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று சுப சேர்க்கையுடன் அமைந்து 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வையும் இருந்தால் நிலையான வருமானம் உண்டாகும். அதுவே சந்திரன் பலமிழந்து சனி 10ஆம் வீட்டில் அமைந்தாலும், சனி ராகு போன்ற பாவக்கிரகங்கள் 10ஆம் வீட்டில் அமைய பெற்றாலும் அடிமை தொழில் செய்யக்கூடிய நிலை, சில சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் செய்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சனி பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருந்தாலும் சந்திரனுக்கு இருந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய போராட்டங்களை சந்திக்க நேரிடும். குறிப்பாக சந்திரன் தீவிர சந்திரனாக இருந்து சனி ராகு போன்ற பாவக்கிரகங்களின் சேர்க்கை பெற்றால் நிலையான தொழில் என்பது அமையாமல் வாழ்க்கையானது போராட்டகரமாகவே இருக்கும். விருச்சிக லக்னமும் தொழில் அமைப்பும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நவக்கிரகங்களில் முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் அதிபதியாவார். 10ஆம் அதிபதி சூரியனானவர் ஒரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்டவர். நவக்கிரகங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை ஜீவனஸ்தானாதிபதியாக பெற்ற பெருமை விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே உண்டு. சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதி செவ்வாயின் சேர்க்கையுடன் குரு பார்வை பெற்றிருந்தாலும் தனக்கு நட்பு கிரகங்களான செவ்வாய், சந்திரன், குரு போன்றவற்றின் வீடுகளில் அமைந்திருந்தாலும் சமுதாயத்தில் கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம், அரசு சார்ந்த துறைகளில் அதிகாரமிக்க பதவிகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக அமையும். சூரிய பகவான், குரு,
செவ்வாய் சேர்க்கையுடன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் பலம் பெற்று அமைந்திருந்தாலும் மேற்கூறிய நற்பலன்களை அடைய முடியும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் இணைந்திருந்தாலும் சூரியன் சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரக சேர்க்கைகள் 9, 10, 12ஆம் வீடுகளில் அமைய பெற்றிருந்தாலும் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10இல் அமைந்து குரு பார்வை பெற்றால் கூட்டு தொழில் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அமையும். சுக்கிரன் 10இல் அமைய பெற்றால் ஆடை ஆபரணம் கலைத்துறை பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள் போன்றவற்றால் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும். சூரியன் புதன் சேர்க்கையுடன் குரு பார்வை பெற்று 10இல் அமைய பெற்றால் கணக்கு வழக்கு தொடர்புடைய தொழில் வணிக தொழிலில் ஏற்றம் ஏற்படும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று பலம் பெற்றால் நிர்வாக தொடர்புடைய தொழில் அதிகார பதவி பூமி மனை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஏற்றம் உண்டாகும். சூரியன் செவ்வாய் பலமாக சேர்க்கை பெறுவதுடன் சனி பகவானும் ஆட்சி உச்சம் பெறுவாரேயானால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உயர் பதவி தேடி வரும். சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது போன்ற நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் மருத்துவத்துறையில் பல சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு புதன் இணைந்து 10ஆம் வீட்டில் அமைய பெறுமையானால் வாக்கால் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். 10ஆம் வீட்டில் சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது சேர்க்கை பெற்றிருந்தால் மருந்து கெமிக்கல் போன்ற துறைகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். விருச்சிக லக்னத்துக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் கேந்திர திரிகோணங்களில் அமைந்து சுபர் பார்வையுடன் இருந்தால் சமுதாயத்தில் கௌரவமான நிலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதுவே 10ஆம் அதிபதி சூரியன் தனக்கு பகை கிரகங்களான சனி ராகு சேர்க்கை பெற்றால் சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்யும் அமைப்பு, அதிலும் சுபர் பார்வையின்றி இருந்துவிட்டால் சட்டத்துக்கு விரோதமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சனி ராகு சேர்க்கையுடன் சூரியன் 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமைந்தாலும் ஜாதகருக்கு நிலையான வருமானம் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும்.